ஹலோ எவ்ரிஒன். இங்கிலீஷில் எழுதணும், ஆல்ஃபபெட் லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், வாசிக்கணும், இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள்? உங்களுக்கான டே 3 வீடியோ தான் இது. வாங்க படிக்கலாம். லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம ஆல்ஃபபெட்ஸில் ஒரு 6 லெட்டர்ஸ், மொதல் வீடியோவில் 6 லெட்டர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் 6 லெட்டர்ஸ்னு கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 7 லெட்டர்ஸ் நம்ம இப்போ கற்றுக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி எல் வரைக்கும் கற்றுக்கிட்டோம். ஸோ இங்கே எம் ஸ்டாண்டிங் லைன் தான் வருது. அடுத்தது என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ். இது வரைக்கும் தான் கற்றுக்க போகிறோம். இதை கர்சிவில் எழுதணுன்னா எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ். இவ்வளோதான் கர்சிவ். இதே ஸ்மால் லெட்டரில் எழுதணுன்னா எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ். இதே கர்சிவில் எழுதணுன்னா எம், என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ். ஸோ இதோட சவுண்ட்ஸ் இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஆ, இப் அழுத்தி சொல்லணும், அதனால் பீங்க நான் போட்டேன். இக், இர், இஸ். ஸோ எம் அப்படின்னா இம், என், இன், ஓ, ஆ, பி, இப், கியூ, இக், ஆர், இர், எஸ், இஸ். ஸோ இந்த சவுண்ட்ஸை திரும்ப லெட்டர்ஸை எழுதி பாருங்கள். எப்படி எழுதணுங்கிற மெத்தடோட எழுதும்போது கவனிச்சிருப்பீங்க. இல்லைன்னா திரும்ப ரீப்ளே பண்ணி எழுதி பாருங்கள். அதன் பிறகு இந்த சவுண்ட்ஸை திரும்ப சொல்லி பாருங்கள். ஏன்னா நம்ம ஒரு வேர்டை பார்த்துட்டு அந்த வேர்டை நாமளே அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத வார்த்தையாக இருந்தால் கூட இந்த சவுண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எழுத்து கூட்டி படிச்சுக்கலாம். ஸோ அதனால தான் நான் டெய்லி ஒரு 6 லெட்டர்ஸ் 7 லெட்டர்ஸ்னு கொஞ்சமாக எல்லா ஆல்ஃபபெட்டையும் சொல்லாமல் கொஞ்சமாக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டு திரும்ப சொல்லி பாருங்கள். இந்த வீடியோவில் சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு 2 வார்த்தைகள் உள்ள சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்தது 3 வார்த்தைகள் உள்ள சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சென்டென்ஸ்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நமக்கு தெளிவாக இருக்கும், புரியும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். சென்டென்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா group of words with meaning. இந்த வெறும் குரூப் ஆஃப் சம்மந்தமே இல்லாமல் 2-3 வார்த்தைகளை ஒன்றா போட்டால் அது சென்டென்ஸ் ஆகிடாது. ஆனால் 2-3 வார்த்தைகள் இருக்கணும், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும். அது மீனிங் நமக்கு தரணும், ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் தரணும். ஸோ சென்டென்ஸ் அப்படிங்கிறது a group of words which gives a complete sense, இல்லைனா complete meaning. இந்த மீனிங்கிறதுக்கு சென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ a group of word which gives a complete sense or meaning is called a sentence. ஸோ group of words இருக்குது, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து படிக்கும் பொழுது அது ஒரு கம்ப்ளீட்டான மீனிங்கை கொடுக்குது அப்படின்னா அதுதான் சென்டென்ஸ். ஸோ இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர வேண்டியது சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு நமக்கு வர வேண்டியது என்ன? சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுதோ, சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுதோ, யாரை பற்றி சொல்லுதோ அவங்க தான் சப்ஜெக்ட். சரிங்களா? நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்க தான் சப்ஜெக்ட்.
நம்ம ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக இந்த சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் தான். சப்ஜெக்ட்னாலே நவுன் தான். இப்போ இந்த நவுன்னா என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ நவுனுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நேமிங் வேர்ட். நேமிங் வேர்ட். ஸோ நவுன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் நம்ம எந்தெல்லாம் பேர் வச்சு சொல்கிறோமோ அது எல்லாமே நவுன் தான். இந்த நேமிங் வேர்ட்ஸ்லேயே எதெல்லாம் நேமிங் வேர்டாக வரும்னு பார்த்தீங்கன்னா பர்சன், பிளேஸ், அனிமல், இந்த அனிமல்லே பேர்ட்ஸும் வந்துடும், திங்ஸ். இதில் எல்லாத்தோட பேரும் இந்த நேமிங் வேர்டு தான். நேம் ஆஃப் பர்சன், பிளேஸ், அனிமல் அண்ட் திங்ஸ் இது எல்லாமே நேமிங் வேர்ட்ஸ்குள்ளே வரும், அதாவது நவுன். ஸோ a name of a person, place, animal or thing is called a noun. இதுதான் ரொம்ப சிம்பிளாக சொன்ன நேமிங் வேர்ட். பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே நவுன் தான். ஸோ இந்த நவுன் தான் சப்ஜெக்டாக வரும். சரிங்களா? ஸோ இந்த சப்ஜெக்ட்டுக்கு நம்ம எல்லா நேரமும் இந்த நவுன் தான் பயன்படுத்துவோமா அப்படின்னா இல்லை. ஸோ இந்த நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் ப்ரொனவுன். ஏற்கனவே இந்த ப்ரொனவுன் நம்ம பார்த்துட்டோம். இந்த ப்ரொனவுன் எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இப்போ பர்சன் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போது ராஜ் அப்படின்னு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ராஜ் அப்படிங்கிற பேரை நம்ம திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணாமல் ராஜுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய பெயர் அப்படின்னா சொல் அப்படின்னா அதுதான் ஹீ. ஸோ இதை தான் ப்ரொனவுன் சொல்கிறோம். ஸோ இப்போ கலா அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா இந்த கலாவை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ கலாவை பற்றி நம்ம சொல்லும் பொழுது திரும்ப திரும்ப அந்த கலாங்கிற பேரையே சொல்லாமல் அதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் ஷீ. ஸோ ஷீங்கிறது ஒரு ப்ரொனவுன். நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் தான் ப்ரொனவுன். ஸோ நவுனில் நேம் ஆஃப் ஏ பர்சன் சொன்னோம். ஸோ நேம் ஆஃப் ஏ பர்சன் அப்படின்னா ராஜ், கலா அப்படின்னு சொன்னோம். இதில் ராஜுக்கு ஹி, கலாவுக்கு ஷி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது பிளேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிளேஸுக்கு இப்போது சென்னை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா இப்போ சென்னையை பற்றி சொல்கிறதுக்கு சென்னை அப்படின்னு அடிக்கடி சொல்லாமல் இதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் தான் இட். ஸோ அதுதான் ப்ரொனவுன். சென்னைங்கிறது நவுன். சென்னைங்கிற நவுனுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இட் அப்படிங்கிறது ப்ரொனவுன். ஸோ இதே போல் தான் இப்போ ராஜ் அண்ட் கலா அப்படின்னு சொல்கிறோன்னா இவங்க 2 பேர் இல்லைங்களா? ஸோ அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ராஜ் அண்ட் கலான்னு சொல்கிறது நவுன். அதையே நம்ம தே அப்படின்னு சொல்லலாம். 2 பேரோ 3 பேரோ அவங்கள சேர்த்து சொல்லும் பொழுது தே. ஸோ ராஜ் அண்ட் கலா அப்படிங்கிறது நவுன். ஸோ அவங்க 2 பேரையும் பற்றி சொல்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய தே அப்படிங்கிறது ப்ரொனவுன். இப்போ ரோஸ் அப்படிங்கிறது என்னோட பேர் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் என்னை பற்றி சொல்லும்போது ரோஸ்ன்னு சொல்லாமல் ஐ அப்படின்னு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது ப்ரொனவுன், இது நவுன். ஸோ இப்போ என் கூட இருக்கிற மற்றவங்கள பற்றி சொல்லணும். ஐ அண்ட் மை ஃபாதர், ஐ அண்ட் மை மதர் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்த வேண்டிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா வி. ஸோ ரோஸ் அண்ட் ஹர் ஃபாதர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக வி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது விங்கிறது ப்ரொனவுன். இப்போ ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே படித்தோம் யூ. ஸோ நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்கிறதுக்கு யூன்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் ப்ரொனவுன் தான். ஸோ நவுன் அப்படிங்கிறது நேமிங் வேர்ட். இந்த நேமிங் வேர்டுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் இந்த ப்ரொனவுன்ஸ். Thank you and meet you in another video.